பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டின் அருகே துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த நிலையில் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர் போலீஸ் காவலில் இருந்தபோது விபரீத முயற்சி மேற்கொண்டு உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையின் பாந்த்ரா பகுதியில் அமைந்திருக்கிறது பிரபலமான பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீடு. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் அந்த சம்பவம் நடந்தது. சல்மான் கான் வசிக்கும் கேலக்ஸி அபார்ட்மெண்ட்ஸ் முன்பாக 2 இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த நபர்கள் வந்து சென்ற சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 2 பேரை மும்பை போலீசார் பிடித்திருந்தனர். அதில் ஆயுத சப்ளை செய்ததாக அனுஜ் தாபன் என்பவரை போலீசார் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பஞ்சாபில் வைத்து மடக்கி பிடித்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்துதான் அனுஜ் தாபன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாகியிருந்த நிலையில் விபரீத முயற்சி மேற்கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அனுஜ் தாபனின் உறவினர்கள் விசாரணையின் போது போலீசார் தான் அவரை கொன்றிருக்கலாம் என சந்தேகத்தை கிளப்பி வரும் நிலையில் அனுஜ் தாபனை காவலில் எடுத்து விசாரித்துக் கொண்டிருந்த அதிகாரிகளிடம் சிஐடி போலீசார் விசாரணை நடத்த உள்ளதாக மகாராஷ்டிர மாநில அதிகாரிகள் தகவலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கார் செகண்ட் சேல்ஸ் விற்பனையில் தகராறு. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான லம்போகினியை எரித்த நபர்கள் மீது வழக்கு பதிவு. கார் பற்றி எரிந்ததை பார்த்து பதறிப்போன உரிமையாளர். ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை ஹைதராபாத் புறநகரில் உள்ள மிமிடிப்பள்ளி சாலையில் இந்த கார் எரிந்து கொண்டிருந்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் 2009ஆம் ஆண்டு மாடலான 1 கோடி ரூபாய் மதிப்பிலான லம்போர்கினி காரை பழைய கார்களை விற்பனை செய்து வாங்கும் நபர் ஒருவர் உரிமையாளருடன் ஏற்பட்ட தகராறில் எரித்ததாக விசாரணை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாரணையின் முடிவில் உண்மை தெரிய வரும். சரி தன்னோட குட்டிங்க தண்ணீருக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த தாயின் பாச போராட்டத்தை பாத்தீங்களா? மயிலாடுதுறை